கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் தான். ஃபஸ்ட்டு தாட்லேயே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுலேருந்து அவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி லைட்டாக நான்லாம் ரொம்ப பிஸி அப்படியா? ஸோ இப்போ சைந்தவி கேட்கலாம். சைந்தவி, அப்படி ஃபர்ஸ்ட் தாட்லேயே ஜீவி தான் உங்களுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான காரணம் ஏதாவது இருந்ததா? தெரியலையே, நானும் தெரியல. அப்போ யோசிச்சிருந்ததோட இப்போ இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க. இப்போ யோசிக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் ஏன் யோசிக்கிறேன், எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னு அது பதில் சொல்லணும்ல, அதுக்காக தான் யோசிக்கிறேன், மற்றபடி யாரும். சைந்தவி பாடும்போது டிவியோடைய மியூசிக்கில் சைந்தவி பாடும்போது அது இயல்பாக ஒரு எலிவேட் ஆன மாதிரி. சில பேருக்கு அப்படி இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இளையராஜா சார் மியூசிக்கில் ஜானகி மேமோ எஸ்பிபி பாடினா ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த ஹிட்ஸ் வந்து எல்லாரும் பாடியிருப்பாங்க. ஆனால் ஜானகி மேம் அண்ட் எஸ்பிபி சாரோடைய ஹிட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி சில பேரோட டியூனுக்கு சில வாய்ஸஸ் அது வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ தட் இஸ் தேர் இஸ் சம் மேஜிக் in that voice and the tune which just gets presented. Sometimes it happens. இப்போ ஹரிணி மேம் பாடினா அவங்க எல்லாருக்குமே சூப்பராக பாடியிருப்பாங்க, எனக்கு பாடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சங்கர் மாதேவன் எனக்கு பாடினார் உருகுது, நல்லா இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு சங்கர் மாதேவன் ரொம்ப பிடிக்குமா? இந்த இன்டர்வியூவில் ஒரு 6 தடவை பேர் சொல்லிட்டு இல்லை அவர் என்னன்னா சில சாங் வந்து அவருடைய சில பேர் அந்த வாய்ஸ்லேயே எலிவேட் பண்ணுவாங்க. இப்போ எஸ்பிபி சார் வந்து எப்படி அவர் நிறைய சாங் வந்து அவர் வாய்ஸ்க்காகவே நம்ம கேட்கணும்னு நினைக்கும்போது ஸ்ரேயா கோஷல் எனக்கு நிறைய பாடியிருக்காங்க. லைக் உருகுதே, உன் பேரை சொல்லும்போது நிறைய பாட்டு வந்து பாடியிருக்காங்க. எனக்கு உன் பேரை சொல்லும்போது எல்லாம் ரொம்ப ஆமாம் அவங்க தான் பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இப்போ நீங்களும் இப்போ சைந்தவி மேமும் இப்போ வந்து செப்பரேஷன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க. We are extreme professionals and we have respect for each other.